இந்துக்கள் தானே, அதை வைத்துக் கொள்வதில் உங்களுக்கு என்ன அவ்வளவு வெட்கம்? அதை அழித்து விட்டு தான் நீங்கள் போஸ் கொடுக்கணும் அப்படின்னு ஒரு சூழ்நிலையில் நீங்கள் இருக்கிறீர்கள். முதல்ல வேலூர் குடியாத்தத்திற்கு வந்திருப்பதில் மகிழ்ச்சி. என்னோடு நம்ம கட்சியின் பிரச்சார சகோதரி நமது நமிதா அவர்களும் வந்திருக்கிறார்கள். நாங்கள் இருவரும் சர்வதேச யோகா தினத்தில் கலந்து கொள்வதற்காக வந்திருக்கிறோம். நாளைய தினம் நாங்கள் எல்லோரும் முருக பக்தர்கள் மாநாட்டில் கலந்து கொள்கிறோம். நான் முருக பக்தை, நமிதா முருக பக்தை, இவர்கள் எல்லோரும் முருக பக்தர்கள். அதனால் நாங்கள் கலந்து கொள்கிறோம். ஆனால் முருக பக்தர்கள் கலந்து கொள்வதை பார்த்து தமிழக அரசிற்கு பயம் வந்திருக்கிறது, பதற்றம் வந்திருக்கிறது. எதிர்த்து மனித சங்கிலி நடத்துகிறாரு ஒரு கட்சிக்காரர், அறிக்கை விடுகிறார்கள் என்னோட கூட்டணி கட்சியை சார்ந்தவர்கள். மதங்களை வைத்து பிரிக்க முடியாது அப்படின்னு பயந்து கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த முருக பக்த மாநாட்டு பந்தல் நிரம்பி வழிகிறது. இனிமேல் இந்துக்களை பாராபட்சமாக தமிழக முதலமைச்சர் நடத்த முடியாது. ஏன் இதை சொல்கிறேன் என்றால், 3000 குடமுழுக்கு நடத்தப்பட்டிருக்கிறது. ஒரு குடமுழுக்கில் கூட முதலமைச்சர் கலந்து கொள்ளவில்லை. ஒன்று, தீபாவளி, விநாயகர் சதுர்த்தி பண்டிகைகள் வருகிறது. ஒரு பண்டிகைக்கு கூட முதலமைச்சர் வாழ்த்து தெரிவிக்கவில்லை. இது இன்னொன்று. மத சடங்குகளில் மத அடையாளங்களை வைத்தால் திருமாவளவன் போன்றவர்கள் அதை கோயிலுக்கு போகிற மாதிரி போயிட்டு அந்த மத சின்னம் இருந்தால், நீங்கள் இந்துக்கள் தானே, அதை வைத்துக் கொள்வதில் உங்களுக்கு என்ன அவ்வளவு வெட்கம்? ஆக அதை அழித்து விட்டு தான் நீங்கள் போஸ் கொடுக்கணும் அப்படின்னு ஒரு சூழ்நிலையில் நீங்கள் இருக்கிறீர்கள். இதை மக்கள் பார்த்து கொண்டுதான் இருக்கிறார்கள். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.